சீதாராம் வணக்கம். மேற்கொண்டு இன்னைக்கு ஒரு ஆழ்வார் திருநட்சத்திரம் ஜெயந்தி. சுவாமி திருப்பானாழ்வாரோட திருநட்சத்திரம். கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரம் அவர் திருவாதாரம் பண்ணினார். பொதுவாக திருச்சி பக்கத்தில் திருச்சியில் உறையூரும் உறையூரும் க்ஷேத்திரம். பொதுவாக அதை நாச்சியார் கோவில்னு சொல்லுவாள். நிச்சுடாபுரின்னு சொல்லிட்டு உறையூர் தான் அந்த காலத்தில் சோழராஜாக்கள் ஆண்டுண்டு வந்தான். தலைநகரமாக அந்த சோழ ராஜ்யத்துக்கு தலைநகரமாக இருந்தது உறையூர். அந்த நிச்சுலாபுரிங்குடைய அந்த உறையூரில் இந்த பெருமாள் தாயார் பேர் கமலவள்ளி தாயார்னு பேர். பெருமாள் வந்து சுந்தராஜ பெருமாள் பேர். பொதுவாக அந்த கமலவள்ளி தாயாரை வந்து ஸ்ரீ ரங்கநாதர் வந்து ரங்கநாதர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். தேவி அவர் வந்து தர்மவர்மாங்குடைய ராஜாவுக்கு பொண்ணா பிறந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். அதனால வந்து எப்படி ரங்கநாயகி ஒரு தேவியோ அது மாதிரி கமலவள்ளி தாயாரும் ஒரு தேவி. அதனால வந்து இங்க வந்து இந்த உறையூரை பொறுத்த வரைக்கும் நாச்சியார் கோவில் பேர். அதுக்கு இந்த நாச்சியார் கோவிலை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா, பெருமாள் வந்து இங்க மாப்பிள்ளையா இருக்கான். அதான் இன்னைக்கு ரங்கநாதன் கூட பேர் உண்டு, அழகிய மணவாளன் அப்படின்னு சொல்ல. மணவாளன்னா மாப்பிள்ளை, அழகான மாப்பிள்ளை. ஆனா இந்த பக்கத்துல எல்லாரும் சொல்லுவா அழகிய மணவாளன் கூட பேர் அதுல இருந்து பெருமாளுக்கு வந்தது. அந்த க்ஷேத்திரத்துல இந்த ஆழ்வார் அவதாரம் பண்ணார். பாணர் குலத்துல அவதாரம் பண்ணார். பாணர் குலங்களை கையில ஒரு யாழ் வச்சுட்டு அவர் பாணர் குலத்துல அவதாரம் பண்ணார். பெருமாளோட ஸ்ரீவத்சம் கூட அம்சம். பெருமாள் மார்பில் ஒரு மரு இருக்கு இல்லையா, அந்த மருவுக்கு தான் ஸ்ரீவத்சம் பேரு. அந்த ஸ்ரீவத்சம் கூட அம்சமா இவர் அவதாரம் பண்ணினார். கார்த்திகை மாசம் கார்த்திகை நட்சத்திரத்துல இவர் திருவாதாரம் நடந்தது. இந்த ஆழ்வார் அந்த காலத்துல வந்து ரங்கநாட்டு அளவு கடந்த பக்தி உடையவராக இருந்தார். அந்த கோவிலுக்கு போக முடியல, அவ்வளவு கோவிலுக்குள்ள யாரும் அனுமதிக்கல. அந்த காலத்துல இவர் நீச்ச ஜாதின்னு சொல்லிட்டு ஒரு அந்த அபிமானத்துல இவர் அனுமதிக்கல. அதுக்காக இவர் வருத்தப்படுற. ஏன் கேட்டார், நம்ம பாக்கியம் வரதான். அதனால என்ன பண்ண கேட்டா, கடைசியில வந்து பெருமாள் அளவு கடந்த பக்தி இருந்தது. பெருமாள் இவரை தானே பாடக்கூடியவர். தானே அந்த யாழை மீட்டிண்டு அழகா பாணர் பெருமாள்னே இவருக்கு பேரு. அது மீட்டிண்டு இவர் பாடிண்டே இருப்பார். ஸ்ரீரங்கநாதன்ட்ட ரொம்ப ஈடுபாடு. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர்கிட்ட ரொம்ப ஈடுபாடு. ஆனா இந்த காவேரி கேட்ட யாழை மீட்டின்னு பாடிண்டே இருந்தார். இப்படி பல நாள் ஓடின்னு இருக்கு. ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த காவேரியிலும் தீர்த்தம் கொண்டு போறதுக்காக அந்த கோவில் அர்ச்சகர் லோகசாரங்க முனீந்திரன் பேர் அவருக்கு, அவர் தீர்த்தம் கொண்டு வரதுக்காக காவேரிக்கு வரவையில இவர் மைமறந்து பாடின்னு இருக்கார். தன்னை யாழை மீட்டுன்னு மைமறந்து பாடின்னு இருக்கார். பாடின்னு இருக்கும்போது இவர் வந்து வர வழியில இவர் குறுக்க நிற்கிறனால அண்ணண்ட போ தள்ளிப்போன்னு சத்தம் போடுறார். இவர் காதுல விழ. இவருக்கு உலக நினைப்பே இல்லையா, பெருமாளே நினைச்சுன்னு இருக்கார். அவர் பெருமாள்கிட்ட பூர்ணமா மனசை லயிச்சு பாடின்னு இருக்கார். உலக நினைப்பு இல்லை அவருக்கு. உடனே இவர் சொல்லியும் கேட்கலன்னா அவர் டக்குன்னு பக்கத்துல ஒரு கல் எடுத்து அவர் நெத்தியில அடிச்சுட்டார். அடிச்சார். அவர் நெத்தியில பட்டு கொஞ்சம் ரத்தம் கொட்டி சட்டுன்னு உணர்ச்சி ஏற்பட்டு, அப்போ உடனே திருப்பானாழ்வார் என்ன நினைச்சார் அப்படின்னு கேட்டா, ஆஹாஹா இவ வந்து பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு வரதுக்காக இங்க வந்திருக்கா. அந்த கைங்கரியத்துக்கு நான் இடைஞ்சலா இருந்துட்டேன். அவளுக்கு வந்து அவளுக்கு வர வழியில குறுக்க நின்று அவளுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டேனேன்னு தன்னை நொந்துண்டு ஒதுங்கி போயிட்டேன். அவள் தீர்த்தம் எடுத்துட்டு பெருமாள்கிட்ட போனா பெருமாள் திருமேனியில பெரிய பெருமாள் திருமேனியில ரத்தம் வடிகிறதான். சாதாரண திருமேனி இல்லையே, பிராகிருத சரீரம் இல்லை, பிராகிருத திருமேனி இல்லை. எப்படி ரத்தம் வடினா வாழ்க்கை ஒன்றும் புரியாம தவிக்கும் போது பெருமாள் ஒன்று ஆவேசிச்சு சொன்னாராம், என்னோட பக்தனை நீ அடிச்சுட்ட, இந்த பக்தனை வந்து ஒரு தோல்ல சுமந்துடுவான்னு சொன்னாராம். அதனால என்ன பண்ண, இந்த லோகசாரங்கன் கூடியவர் திருப்பி வந்து காவேரி வந்து பிரார்த்தனை பண்றா, இவரை நீங்க வந்து வரணும், பெருமாளோட உத்தரவு. அவரு கூச்சலா, நீங்க வந்து பெருமாள்கிட்ட கைங்கரியம் பண்றவா, பெருமாளை தொட்டு கைங்கரியம் பண்றவா, உங்க தோல்ல நான் வர்றது முறை இல்லை, அதான் வரமாட்டேன் சார். இல்ல பெருமாளை உத்தரவு அப்படின்னு சொல்ல உடனே பெருமாள் ஏறி உட்கார்ந்தவரை கூனி குறுகிதான் உட்கார்ந்து வரா. உலகமறிய அவரை கொண்டு வந்துட்டா. உலகம் எல்லாம் பாக்குறா இல்லையா. இப்ப வந்து லோகசாரங்கர் வந்து இவரை சுமந்துன்னு வர தோல்ல சுமந்தவர்னால உலகம் எல்லாம் வர. அதனால முனிவாகன போகர்னே இவருக்கு ஒரு பேரு. முனிவாகன் அந்த அழகான அந்த லோகசாரங்கர் முனிந்தரன் கூடிய அவரோட தோல்ல சுமந்துன்னு வந்தால பகவான் கைங்கரம் பண்ணக்கூடிய அவரோட தோல்ல வந்ததுனால இவருக்கு முனிவாகனர்னே ஒரு பேர் வந்துடுது. அங்கேயிருந்து வந்து நேர பெருமாள்கிட்ட கொண்டு இத்தனை நாள் மட்டும் பெருமாளை பார்ப்போமா பார்க்கறதுக்கான கொடுப்பன் இல்லையே, நான் ஏன் இப்படி இந்த இதுல பிறக்கணும் ஏன் அப்படிங்கிற அந்த காலத்துல அவளுக்கு ஒரு அந்த தேவையில்லாத ஒரு அபிமானம் தான். அந்த அபிமானத்தான் இவருக்கு அந்த பெருமாள் சேவை கிடைக்காம இருந்தது. அப்படிங்க தவிச்சுட்டு என்னைக்கு நான் பெருமாளை பார்க்கணும், அதுக்காக அவர் கைங்கரியத்தை விடாம பெருமாளை நினைச்சு பாடிண்டே இருந்தார். பெருமாள்கிட்ட கொண்டு விட்டோன்னே அப்படியே பெருமாளை பார்த்தாருன்னா எப்படி இருக்கும், எத்தனை நாளும் அந்த பெருமாளை பார்க்கும். பிறந்த நாள்லேருந்து
பெருமாளை பார்க்கணும், இந்த பெரிய பெருமாளை பார்க்கணும், ரங்கநாதனை பார்க்கணும் துடிச்சவருக்கு இந்த பெருமாள்கிட்டே உட்கார்ந்தா இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி அப்பதான் இந்த 10 பாசுரங்கள் பாதாதி கேசம் ஸ்ரீ ரங்கநாதோட பாதாதி கேசத்தை 10 பாசுல அழகான அனுபவிக்கிறாருங்க. அது முதல் பாசுரம், அமலாதிபிரான் அடியார்க்கெண்ணி ஆட்படுத்த விமல விண்ணவர்கோன் விளையாட்பழி வேங்கடவன் நிம்மலன் நின்மலன் நீதிவானவன் நீல்மதரங்கத்தமான் திரு கமல பாதம் வந்தன் கண்ணினுள் ஒக்கின்றதே. ஆரம்பிக்குமே சொல்ற அமலாதிபிரான், அமலன் ஆதிபிரான். அமலன்னா பரிசுத்தமான சுத்த வஸ்து, சுத்த பூர்ண வஸ்து. எப்படி வேதாந்தம் என்ன சொல்றோம் அதே இவரும் சொல்ற அமலாதிபிரான் அமலாதிபிரான் ஆதிபிரான். உலக சிருஷ்டிக்கு முன்னாடியே இருந்து உலகத்தை சிருஷ்டி பண்ணவரும் இவரே தான். அதனால அமலல் ஆதிபிரான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்த இத்தான் விட்டு பெருமாளுக்கு வேணா ஆட்படுத்த அப்பப்ப அடியார்களுக்கு ஏதோ தொண்டு செஞ்சிருக்க அடியாருக்கு என்ன ஆட்படுத்தி வச்சு அப்படின்னு சந்தோஷப்படுத்திக்கிறேன். அடியாருக்கு என்ன ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன். விமலன்னா குற்றங்குறை இல்லாதவர் அர்த்தம். சித்தமே சொல்ல பரிசுத்தமானவர். குற்றங்குறை என்ன, தன் பக்தாள்கிட்ட எந்த குறையும் பார்க்காத விமலன் விண்ணவர்கோன். விண்ணவர்கோன் நித்திய சூரியர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய, தேவாளுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய விளையாட்பொழி வேங்கடவன். அழகான நறுமணம் வீசக்கூடிய திருவேங்கடத்துல இருக்கான். இங்க வந்து ரங்கநாதரான இப்ப அனுபவிக்கிறாப்ப ஏன் திருப்பதி ஏன் அனுபவிப்பானே, திருமலை ஏன் அனுப்ப பொயில் வேங்கடவனை ஏன் அனுபவிப்பானு கேட்டா இது ஒரு உதாரணம் சொல்லுவார் பெரிவாச்சம் பிள்ளை வியாக்கியானத்துல. ஒரு நதி பிரவாகமா வருது, நதியில இறக்கணும் பார்த்து இறங்கணும், சட்டம் ஆழமா இருக்கும். சப்ப கால் வச்சா சட்டம் ஆழத்துல முழுகிடுவோம் நம்ம. அப்ப என்ன பண்ணுவா, முதல் படியில காலை வச்சுன்னு ஒரு காலை முதல் படியில வச்சுப்பா, இன்னொரு காலை எந்த காலை விட்டு பாப்பா ஆழமா இருக்கான்னு. அது போல இப்ப பெருமாள் இப்ப முதல்ல பாக்குறாரு இல்லையா. அப்ப அவர் ஆழங்கள் தெரியாம அவர் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டார். இப்ப ஆழங்கள் தெரியாம அதுலயே மயங்கி அப்புறம் பூர்வமா அனுபவிக்க முடியாம அதுலயே மயக்கமாய் போயிட்டா என்ன பண்றது. அதுக்கான ஒரு காலை விட்டு ஒரு காலை ஒரு மேல்படியில காலை வச்சு கீழ்படியில கீழே வந்து காலை விட்டு ஆழமா இருக்கான்னு பாக்குற மாதிரி இங்க திருப்பதி வந்து மேல இருக்கு, மலை மேல இருக்கு இல்லையா. அந்த மலை மேல ஒரு ஸ்ரீனிவாசன் கிட்ட சீனிவாசனை தொட்டுண்டு கீழே வந்து பெருமாள் ரங்கநாதனை அனுபவிக்கலான்னு காலை விட்டு பாக்குறாருன்னு ஒரு வியாக்கியானம் பண்றாருங்க. அப்ப மேல்படியா ஸ்ரீனிவாசனாவும் நதியில உள்ள கால் விட்டு எதுக்கு போறா, பெருமாள் அனுபவிக்கணும் ஆசைப்பட்டு அதுலயே அடிச்சுன்னு போயிட்டா அப்புறம் 10 பாசுரம் அனுபவிக்க முடியாது இல்லையா. அதனால கால் விட்டு அந்த ஆழம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பெருமாளை பிடிச்சுக்கிறாராம், ஸ்ரீனிவாசனை பிடிச்சுன்னு பண்றாராம். மேல்படியா இருக்கிற ஸ்ரீனிவாசனை பிடிச்சுக்கிறாராங்க. விரியாள் பொழி வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன். பொதுவா அடியார்கிட்ட குற்றங்குறை பார்க்காத, அப்படியே குற்றங்குறை இருந்தாலும் குற்றங்குறை போக்கி தங்கிட்ட சேர்த்துக்கிறவன். அடியார்கிட்ட யாரும் குற்றம் பண்ணா அதை கண்டு பொறுக்காது அவளை வந்து அவளை அழிக்க கூட செஞ்சிருவான். அப்பேற்பட்ட நின்மலன் பேர். அப்ப அடியார்களை குற்றத்தை அது அப்படியே ஒரு பரிசுத்தம். சுத்தத்துல என்ன கேட்டா தான் சுத்தமா இருக்கிறது, அடியாறு குற்றங்குறை பார்க்காம குற்றங்குறை நினைக்காம இருக்கிறது ஒரு சுத்தம். அப்புறம் அடியாருக்கு யாரெல்லாம் தன் பக்தாளுக்கு யாரெல்லாம் இம்சை பண்றாளோ அவள் அழிக்கிறன் கூட ஒரு சுத்தம். அது 3 சுத்தம். நின்மலன் நீதிவானவன் நீதானம் அவளுக்கு உள்ள கர்மனுக்கு தக்கபடி அந்த பிறவி கொடுக்கிற நீதிவானவன். நீல் மதுரங்கத்தமான் திரு கமலப்பாதம் வந்து கண்ணில் ஒக்கின்றதே. அந்த அழகான கமலப்பாதம் தாமரை போல குளிர்ச்சியா இருக்கு அந்த பாதம். பெரிய பெருமாளோட பாதம் 2 பாதமும் தாமரை போல குளிர்ச்சியா இருக்கு, தாமரை போல செவ்வி இருக்கு, செவந்து இருக்கு, தாமரை போல விஷாலமா இருக்கு. திரு கமலப்பாதம் வந்து கண்ணில் ஒக்கின்றதே. அது வந்து கண்ணில் வந்து ஒட்டின்னு எடுத்துன்னு சொல்ற, கண்ணில் வந்து தேய்ச்சி எடுத்து. இப்ப கண்ணை விட்டு அகலவே அகலாது. நானே நினைச்சா கூட அந்த கண்ணை விட்டு அந்த பாதம் அகலாது, கண்ணில் வந்து ஒட்டின்னு. எத்தனை நாள் இந்த பெருமாளை பார்க்கணும் தவிச்சிருப்பேன், அந்த தாபம் ஏற்பட்டுரும். அந்த பெருமாளே இன்னைக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து அப்படியே இந்த பாதம் வந்து என் கண்ணில் ஒத்திண்டு, பெரிய பெருமாளை 2 பாதம் என் கண்ணில் வந்து ஒட்டின்னு எடுத்தே, வந்து தைச்சு எடுத்தே. திரு கமலப்பாதம் வந்து கண்ணில் ஒக்கின்றதே. அர்த்தபாசுர உவந்த உள்ளத்தனாய் உலகமிழந்தாண்டமர நிவந்த நீள்மடியன் அண்டனேண்ட நிஜாஜரை கவர்ந்த வெண்கொனை காக்குத்தன் கடியார்புரி அரங்கத்தம்மான் அரசு சிவந்தாடிமே சென்றதாம் செந்தையே. எப்படி வந்து ராமாவதாரத்துல வந்து நிஷாசரன் இருட்டா இருக்கக்கூடிய அரக்கர்களை அந்த இருட்டை இருட்டை அப்படியே கவர்ந்தான, ஒரு பானத்தை விட்டு அப்படியே இருட்டை கவர்ந்தான. அது போல என் மனசுல உள்ள அஜ்ஞான இருட்டை போக்கி என்னை கவர்ந்தவன் ஆச்சே நீ. அது பார்த்தா அப்படியே பாதத்திலேருந்து கஷ்டப்பட்டு கண்ணை எடுக்கிறார். பாதத்திலேருந்து கண்ணை எடுக்க முடியல, திருப்பாதத்திலேருந்து கண்ணை எடுக்க முடியல, கஷ்டப்பட்டு பெரிய பெருமாள்கிட்ட கண்ணை எடுத்து அது எங்க வைக்கணும், சிவந்த ஆடை மேல் சென்றதாம் சிந்தையே. அந்த அழகான சிவந்த ஆடை போட்டு இருக்காரு. அன்னைக்கு அழகான சிவப்பா ஒரு பீதாம்பரம் கட்டின்னு இருக்கார், இடுப்ப சிவப்பா ஒரு வஸ்திரம் கட்டின்னு இருக்காரு. அன்னைக்கு சிவந்த ஆடை மேல் சென்றதாம் சிந்தை. என் சிந்தனை வந்து கொஞ்சம் மேல போய் அந்த பீதாம்பரத்தை சிவந்த பீதாம்பரத்தை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்றாருங்க.
அப்புறம் அடுத்த பாசல மந்திப்பாய் வடவேங்கட மாமலை வானவர் சந்தி செய்யுண்டான் அரங்கத்தரவனான் அந்திப்போல் நிறத்தாடி அதமேல் அயனை பிடித்ததோட உந்தி மேலதொன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே மந்திப்பாய் மந்தன குரங்கள் பாயக்கூடிய வேங்கடம் திருப்பி திருவேங்கடங்கிட்டே போறேன். ஏன் அந்த திருவேங்கடனை பிடிச்சுன்னு இவர் அணிவிக்கிறார். ஏன்னா ஒரு பற்றுக்கோளை பிடிச்சுன்னு அணிவிக்கணும். சில பேர் பெருமாளை பார்த்தோன்னா ஒரு பரவசம் ஏற்பட்டு பக்தி பரவசம் ஏற்று மயக்கம் போட்டு கீழே போட்டுட்டா அண்ணன் போ அப்படின்னு தள்ளிடுவான். அப்புறம் அணிவிக்க முடியாம 10 காசுல அணிவிக்கணும். இன்னும் பாதத்திலேருந்து இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ ஒரு பற்றுக்கோள் போல திருப்பி அந்த மந்திப்பாய். ஏன்னா மனசு எப்படி குரங்கு அலையுமோ இவர் மனசு பாதத்திலேருந்து இப்ப பிதாபுரம் பார்க்கணும் மனசு அலைஞ்சுட்டு இருக்கான். அதுங்க வந்து குரங்குகள்லாம் மந்திகள், பெரிய பெண் குரங்குகள்லாம் மந்தி பேர். பெண் குரங்கு இங்கேயும் அங்கேயும் மரத்துக்கு மரம் தாவி விளையாடின்னு இருக்கான். அங்க மந்திப்பாய் வடவேங்கட மாமலை அப்படி அது என்னமோ ஒரு பழம் பெரிய பழம் இருக்கு. அதை நோண்டி கரண்டி சாப்பிடுறது. அதை பார்த்தா இன்னொரு பழாப்பழத்தை போடணும் அதுக்கு சாப்பிடுன்னு சொல்லி இந்த பழாப்பழத்துலேருந்து அந்த பழாப்பழத்துக்கு ஓடுறதான் கரண்டி சாப்பிட்றதுக்காக. அது போல இந்த மனசு பாதத்திலேருந்து இப்ப பீதாபரம் வந்துடுது. திருப்பி அடுத்தது பார்க்கணும் ஓடுறது. இந்த மனசு ஓடுற மாதிரியே குரங்கு எப்படி சஞ்சல புத்தி இருக்காதோ அது போல எனக்கும் அப்படி ஓடுறதுன்னு சொல்ல மாதிரி மறைமுகமா சொல்ற. வானவர் சந்தி செய்யுந்தான். அவ வந்து எங்க திருப்பதி ஏன் வந்தது இங்க அழகா சொல்றேன். தேவர்கள்லாம் வந்து பெருமாளை அடிக்கடி போய் ஸ்ரீராத்துல போய் பார்க்க வேண்டியிருக்கு. சொர்க்கத்துல இருந்து போய் தேவர் சொன்னா பெருமாளை வந்து பார்க்க அதே சமயம் நம்ம எல்லாம் போய் பெருமாளை பார்க்க முடியல. அப்ப பெருமாள் என்ன நினைச்சாராம், தேவர்களும் பார்க்க முடியாது நம்மளும் பார்க்க முடியாது, நடுப்புற ஒரு இடத்துல இருக்கலாம், ஒரு மலை மேல இருக்கலாம்னு நினைச்சாராம். நம்மள உயர்த்தணும், நம்ம சம்சாரத்துல நம்மளை உயர்த்தணும், நம்ம கொஞ்சம் மேல போகணும், கொஞ்சம் நம்மள மேல ஏற்றணும், நம்ம மேல ஏற மாதிரி இருக்கட்டும், தேவால் வந்து கொஞ்சம் இறங்கி வரட்டும், அவ வந்து அழகா அவளுக்கு எந்த தன்னோட அகங்காரங்களாம் விட்டு கொஞ்சம் இறங்கி வரட்டும் சொல்லி அவ அந்த சொர்க்க லோகத்துல இருந்து கொஞ்சம் இறங்கி திருப்பதிக்கு வரட்டும், கீழே உள்ள இந்த சம்சாரிகள்லாம் கொஞ்சம் மேலேறி வரட்டும், நம்ம நடுப்புற ஒரு மலை மேல திருமலை இருப்போம்னு சொல்லி வானவர் சந்தி செய்ய நின்றால் அப்ப வந்து தேவர்கள் வானவர்களான தேவர்களும் வந்து பார்க்கலாம், மனுஷாலான ஜீவகோடிகளும் வந்து பார்க்கலாம்னு சொல்லி நடுப்புற நம்ம சௌரியத்துக்காக நம்மளை ஏத்துறார். நம்மளை ஏற்றி அவளையும் தேவாலையும் பார்க்க முடியாது, நம்மளே கொஞ்சம் மேலே ஏற்றி தரிசனம் கொடுக்கிறாராம். அதான் சொல்ற சந்தி செய்ய நின்றார் அரங்கத்தரவணியான். அதே பெருமாள் தான் இங்க வந்து அழகா சயனிச்சுட்டாராம். அந்தி போல் நிறத்தாடையும் அதே மேல் அயனை படைத்ததோ உந்தி மேலந்தன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே. அது அந்த பீதாம்பரத்துலேருந்து கண்ணை அந்த சிவந்த ஆடை மேலே கண்ணை தூக்கற. அது மேல கேட்டா அந்த நாபி கமலம் தெரியுது. நாபி கமலத்திலேருந்து அழகா ஒரு தாமரை உண்டு பண்ணி பிரம்மா சிருஷ்டம். இவருக்கு அப்படி தெரியுது பெருமாள். பெரிய பெருமாள் நம்மளுக்கு எப்பவுமே தெரியாது. பெரிய பெருமாளுக்கு வந்து சிருஷ்டிக்கு முன்னாடி பெருமாள் எப்படி இருந்திருப்பார் கூட நல்லதான் அங்க. அதனாலதான் யோக நித்திரையும் அது. ஆனா இவர் திருநாபி கமலத்திலேருந்து அவருக்கு ஒரு தாமரை பூ உண்டு பண்ணி தாமரையில பிரம்மா உண்டு பண்ணி அது மூலமா உலகத்தை சிருஷ்டி பண்ற அளவுக்கு இவர் கண்ணுக்கு அந்த தரிசனம் கொடுக்குறாராம் பெருமாள். தான் தான் சிருஷ்டிகர்த்தான்னு கூட காட்டுறதுக்காக. உடனே நான் தான்டா சிருஷ்டி பண்ணேன், அதுக்கு முன்னாடி நான் தான் இருந்தேன் அப்படின்னு காட்ட மாதிரி இவருக்கு அப்படி ஒரு திவ்ய தரிசனம் பெரிய பெருமாளை பார்க்கும்போது கிடைக்கிறதுங்க. உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தினுடைய உந்தின்னு சொல்றது திருநாபி. அது அழகான தொப்பு, அந்த தொப்புள் பார்க்கிறாரா. உந்தி மேலந்தோ அந்த அழகான திருவயிறு தொப்பில பார்க்க உந்தி மேல அடியேன் உள்ளத்தின் உயிரே, என்னோட உள்ளத்தோட உயிரே தானே, இங்கேருந்து தானே நான் சிருஷ்டிக்கப்பட்டேன், இந்த உந்திலேருந்து தானே என்னை சிருஷ்டிச்ச, என்னோட உயிரே நீ தானே, உந்தி மேலேண்டோ அடியேனின் உள்ளத்தின் உயிரே. அப்புறம் அந்த அதுல கொஞ்சம் கண்ணை மேல தூக்குற சதுர்மாமது சூர்க்கு உதரபந்தம் என் உள்ளத்து நின்று உலாகின்றதே. அதுக்கு அழகா இடுப்புல அந்த பீதாம்பரத்துக்கு ஒரு பெல்ட் போட்டிருக்கா, அதுக்கு பேர் உதரபந்தம் பேர். அந்த காலத்துல அவ என்ன பண்ணுவா, அந்த பீதாம்பரத்துக்கு மேல ஒரு மேகலைன்னு போட்டுப்பான். அந்த பதம் ஒரு உதரபந்தம் சொல்லி எப்பவுமே நம்ம ஒரு வஸ்திரத்துக்கு கட்டினா அதுக்கு மேல ஒரு மேல் வஸ்திரம்னா அது மேல கட்டிப்போம். அதுபோல் பெருமாள் என்ன பண்றா, ஒரு மேகலைன்னு ஒண்ணு போட்டுப்பார், ஒரு பெல்ட்ன்னு சொல்லலாம், கொச்சையா சொன்னா அது பெல்ட்ன்னு சொல்லலாம், இல்ல இது சொன்னா மேகலைன்னு ஒண்ணு போட்டுப்பார். அந்த அழகான இடுப்புல ஒரு அழகான மேகலை போட்டிருக்காளா, அது சொல்றா உதரபந்தம் என் உள்ளத்து நின்று உலாகின்றதே. இடுப்புல அழகான அந்த தங்க அரங்கியான் போட்டு இருக்க, அந்த மேகலை போட்டு இருக்க. அது மேல ஒரு உதரபந்தம், அந்த அழகான அந்த வயத்தை அமைக்கின்ற இருக்க மாதிரி உதரபந்தம், வஸ்திரத்தையும் வயத்தையும் பிணைக்கிற மாதிரி அமைக்கிற மாதிரி ஒரு உதரபந்தம் போட்டுருக்காரா, அதை அணிவிக்கிற. உதரபந்தம் என்று உதரபந்து என்னுள் வந்து என்னுள்ளத்தில் நின்று உலாகின்ற, அது மனசுல உலாகின்றே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பாதத்திலேருந்து திரு அறைக்கு வந்த பீதாம்பரத்துக்கு வந்த, பீதாம்பரத்திலேருந்து திருநாபி கமலத்துக்கு வந்த, திருநாபி கமலத்தில் உதரபந்தத்துக்கு வந்துட்டார். அப்புறம் அடுத்த பாசுர பாரமாய பழவனையை பட்டறுத்து என்னைத்தன் வாரமாக்கி வைத்ததென்று என்னுள் புகுந்தான் கோர மாதவன் செய்தன் கொள்ளறியேன் திரு மார்பதென்றோ அடியேன் நாட்கொண்டு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திருமார்புக்கு வர. திருமார்புல யார் இருக்கா, மகாலட்சுமி இருக்கா இல்லையா, அவ பிரகாசிக்கிறாளாம். திருமார்புல மகாலட்சுமி பிரகாசிக்கிறாள், ரங்கநாயகி பிரகாசிக்கிறாளாம்.
அது சொல்றார், பாரமாய பழவினையை, எனக்கு அப்படி ஒரு பாரமான பழவினை இல்லாட்ட இந்த வினை, அப்படி நான் ஒரு பாவம் செய்யாம இருந்ததுன்னா ரொம்ப புண்ணியம் செஞ்சா அவனை வந்து ஆரம்பத்திலே அவனை வந்து பார்த்துருப்பேனப்பா. பாரமாய பழவினை, அப்படி ஒரு பழவினருக்கு தோண்டாது அவனை பார்க்க முடியாத ஒரு பாவத்தை நான் செஞ்சுதானே இத்தனை சிரமப்பட்டேன். அதை நீயே போக்கின. பாரமாய பழவினையை பட்டறுத்து அதை நீயே அந்த வினையை அறுத்து எந்தன் வாரமாகி வைத்தான். நீ என்னை சேர்ந்தவன்டா, நீ வா எங்கிட்ட வா, நீ என்னை சேர்ந்தவன் எங்கிட்ட வான்னு சொல்லி நீயே. இப்ப அவர் தானே லோகசாரங்கர் முனிந்தரை கூப்பிட்டு தோல் சுமந்துட்டு வான்னு சொன்னார் இல்லையா. என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வாரமாக்கி வைத்ததென்று என்னுள் புகுந்தான். என்னக்கு ஒரு புறப்பாடு பண்ணி பார்த்துட்டே. நீ உன் புறப்பாடை பார்க்க எவ்வளவு பேர் ஆசைப்படுவார். அந்த தோளுக்கினியால நீ வரும்போது எவ்வளவு நன்னா இருக்கும். அது போல அவர் தோல் என்னை சுமக்கும்படியா பண்ணி எனக்கு ஒரு புறப்பாடு பண்ணி நீ பார்த்துட்டே ஆனந்தமா. வைத்ததன் என்று என்னுள் புகுந்தான். நீ எப்பவுமே என் உள்ளத்துல இருக்க. இப்ப வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே என் உள்ளத்துக்கு வந்துட்டேன். எல்லாரும் மாதிரி உன்னை வந்து ஒரு சந்நிதியில வந்து ரங்கநாதனா, பெரிய பெருமாளா, நம்பெருமாளா பார்க்க முடியாட்டான்னு கூட என் உள்ளத்துல எப்போதும் நீ இருந்திய. என்னைக்கோ வந்து புகுந்துட்டிய. கோர மாதவன் செய்தன் கொல்லறியேன் அப்படின்னு தபஸ் செஞ்சுட்டேன். துருவன் போல அப்படி தபஸ் செஞ்சேனா. கோர மாதவன் கோல் செய்தனன் கோல் ஒண்ணு நான் ஒண்ணு தபஸ் செய்யல. அரங்கத்தம்மான் திரு மார்பதண்டோ, அந்த அழகான மார்பதான் அடியேனே ஆட்கொண்டு. அப்ப எனக்கு என்ன சொல்ல, உள்ள ஒரு திருமார்புல மகாலட்சுமி இருக்கா. அந்த மகாலட்சுமி தான் வந்து கட்டாட்சம் பண்ணி என்னை வந்து உங்ககிட்ட கொண்டு சேர்த்துட்டான். அப்ப அவதான் அவளோட கருணையால நீ என்னை ஆட்கொண்டேன்னு சொன்னான். திரு மார்பதண்டோ அடியேனே ஆட்கொண்டதே. அது சொல்லும்போது சொல்றார், மார்புன்னா அலங்காரமான மார்புன்னு அர்த்தம். மார்புன்னா அழகான மார்புன்னு அர்த்தம். இதுல என்ன கேட்டா, கழுத்துல ஒரு அழகான செயின் போட்டிருப்பார், ஒரு டாலர். அந்த செயின் எப்படின்னா, அந்த டாலர் வந்து அந்த மார்புல பதிஞ்சிருக்கும். இன்னைக்கு பெரிய பெருமாளுங்க ஒரு அழகான செயின் போட்டுருக்காரு, ஒரு டாலர். அது சொல்றார், அந்த செயினோட அந்த டாலரை பார்க்கிறார். திரு மார்பதண்டோ அடியேனை ஆட்கொண்டு, அதுதானே என்ன ஆட்கொண்டதுன்னு சொல்றார். அப்படின்னு சொல்ற, தொண்ட வெண்பரியன் துயர் தீர்த்தவன், பரமசிவனோட துயர்த்தே அஞ்சரை வஞ்சுவார். அங்க அழகா வண்டுகள் எப்பவுமே ஸ்ரீரங்கம் ரொம்ப சோலைகளா இருக்கும். வண்டுகள் ரொம்ப ரீங்கார் அடிச்சுட்டு அரின்னு ரீங்கார் அடிச்சுட்டு. ஆனால் இப்படி சிவனோட கஷ்டத்தையும் போக்கினவனாச்சே. அண்டரண்ட பகிரண்டட்டு ஒரு மான் 7 மாலை உண்ட கண்டம் கண்டி அடினே உயக்கொண்டதே. இப்போ பிரளய காலத்துல என்ன, அத்தனை உலகத்தையும் 17 உலகத்தையும் அப்படியே முழுங்கி உன் திருவயிற்ற வச்சுக்கிறேன். முழுங்கும்போது எதுனால முழுங்குற, உன் கழுத்துனால முழுங்குற. அந்த கண்டம் கழுத்துனால தானே முழுங்குற. அந்த கண்டத்தை பயப்பது கழுத்துக்கு நைசா மார்பிளே கழுத்துக்கிட்ட போயிட்டார். உண்ட கண்டம் கண்டீர் அடியேனே உய்யக்கொண்டதே. இந்த கண்டத்துல வச்சிருந்து முழுங்கி, கண்டத்தினாலும் முழுங்கி திருவயிற்றுல வச்சு காப்பாற்ற. எத்தனை ஜென்மா, எத்தனை பிறவி, நீ எத்தனை தடவை நான் உன் திருவயிற்றுலேயே இருந்திருப்பேன். திருப்பி என்னை பிறக்க வச்சு இந்த ஜென்மால என்னை உய்ய வச்சுட்டேன். உன்னை பார்க்க முடியா பண்ணி நான் உன்னை கரையற வச்சுட்டேன். உன் திருவடி அடிமடியா வச்சுட்டேன். உண்ட கண்ட கண்டி அடியேனே உய்யக்கொண்டதே. அப்படி சொல்றார். கைனா சுருஷன்களாடினே நீள்வரை போல் மையனா துலபவரியார் கமல் நீன்மணி அம்மையனார். கையில வந்து சங்கு சக்கரத்தோடு தரிசனம் கொடுக்குறான்னு சொல்றார். பெரிய பெருமாளுக்கு சங்கு சக்கரம் கிடையாது, ஆனா நம்பெருமாளுக்கு சங்கு சக்கரம் உண்டு. நம்பெருமாளுக்கு சங்கு சக்கரம் உண்டு. அது கூட என்ன பண்ணுவா, அழகான ஒரு வைஜெயந்தி மாலை போட்டு அந்த சங்கு சக்கரத்தை மறைச்சு ரொம்ப கிட்டக உன்னிச்சு பார்த்தா தான் சங்கு சக்கரமே தெரியும். ஆனா இவருக்கு எப்படி சங்கு சக்கரம் தெரிஞ்சதுன்னு கேட்டா, சங்கு சக்கரம் வந்து கை வந்து ஒரு கையை உபதானமா வச்சுன்னு படுத்துன்னு இருக்காரு. ஒரு கையில உபதானம் பார்த்தா அது சங்கு சக்கரம் ரெண்டுமே தெரியுதான். அந்த கையில வந்து ரேகை, இந்த ரேகை பார்த்தா ஒன்று சங்கு ரேகை இருக்கு, ஒரு சக்கர ரேகை இருக்கு. பெருமாள் ஒரு கையை வந்து நல்லா நீட்டுன்னு படுத்திருக்காரு. கையை தலையான மாதிரி கையில ஒரு கையை மடக்கி உபதானமா வச்சு படுத்துட்டு இருக்காரு. அந்த உபதானமா வச்சுக்கூடிய கையை பார்த்தா அது ஒரு சங்கும் தெரியுதான், சக்கரம் தெரியுதான். இப்ப பெரியப்படியா 4 திருக்கரத்தோட சங்கு சக்கரத்தோட சயனிச்சுக்கல, 2 திருக்கரத்தோட தான் சயனிச்சுன்னு இருக்கார். ஆனா ஒரு கையை உபதானமா வச்சுன்னு தலைக்கு முட்டு கொடுக்க மாதிரி உபதானம் வச்சுன்னு படுத்துட்டு இருக்கா இல்லையா. அந்த கையில திருக்கரங்கள்ல சங்கு சக்கரம் 2 தெரியுதான். அதுதான் இவர் அனுபவிக்கிறார். அவருக்கு வந்து அந்த திவ்ய தரிசனம் கிடைச்சது. ரொம்ப பரம பக்தாளுக்கு அது கிடைக்கிறது. கைனா சுருஷங்களாடினர் நீள்வரை போல் மையனா துலபவரியார். அழகான ஒரு துளசி மாலை போட்டுன்னு இருக்கார். ஐயனா அணியரங்கனா அரவண நிமிஷம் ஐயனா செய்யவாய் ஐயோ. அந்த உதட பார்க்கிற சக்கச்சவேன்னு இருக்கு. பவளம் போடு சக்கச்சவேன்னு இந்த உதடு செய்யவாய் ஐயோ. அதுக்கு மேல வர்ணிக்க முடியல. இந்த உதத்தை, இந்த வாயை வர்ணிக்க முடியல. சக்கச்சேவன் உதவில அந்த வாயை, அதில் மந்தகாசம், அந்த வேற பார்த்தோன்னா ஒரு மந்தகாசம் பண்ணி புன்முறல் பூக்கிறார் இல்லையா. அதை பார்க்கும்போது பெரிய பெருமான் புன்முறல் பூக்கிறது, ரங்கநாதன் புன்முறல் பூக்கிறது கண்டு அதுக்கு மேல இந்த வாயை வர்ணிக்க முடியல, அந்த பவள வாயை வர்ணிக்க முடியல. அதனால செய்யவாய் ஐயோ என்னால் முடியலேன்னு சொல்றார். என்னை சிந்தை கவர்ந்தவை, எனக்கு பைத்தியம் பிடிச்சுன்னு போட்டிருக்கேன். என் சிந்தை என்னை கவர்ந்துபிட்டு இனிமே அவரோட சிந்தை, அவரோட புத்தி என்கிட்ட இல்லைன்னு சொல்றாரு. இப்ப அப்புறம் அடுத்த பாசுரா, பரிநாய் வந்து ஆவணுள் கீண்ட அமரருக்கு அறி ஆதிபரான் அரங்கத்தமிழன் முகத்து
கரைவாகி புடைப்பிறந்து மிளிந்து செவரியோடி நீண்ட பெரிவாட்கண்கள் என்னை பேதமை செய்தவனே. பரியனாய் வந்து, அதாவது சிங்கமாய் வந்து ஆவணருக்கு எர்ணகசிப்பை வதம் பண்ணி அவனுக்கு ஆதிபிரான் வந்து அரங்கத்தமிழன் முகத்து. ஏற்கனவே பரியனாகின்னு சொன்னா சிங்கன்னு ஒரு அர்த்தம், குதிரைன்னு கூட அர்த்தம். ஒரு குதிரை அவதாரத்துல ஐகர பெருமாளமும் வந்திருக்கா. பரியனாய் வந்து சிங்க உருவத்துல வந்து எண்ணெகசிப்பை வதம் பண்ணி பிரகலாதனை ஆட்கொண்டியப்பான். அப்ப அந்த கண் அரங்க தமிழ முகத்து, அந்த முகத்து கண் முகத்தை பட்டு கண் திருக்கண்களை பார்க்கிறேன். கரிவாகி புடை பலர்ந்து மிளிந்து செவரியோடு, எவ்வளவு அப்ஜெக்டிவ் சொல்றேன். முதல்ல கருப்பா இருக்கு கண்கள், கருவிழியோட இருக்கு. புடை படர்ந்து நல்ல விஷாலமா புடைச்சிருக்கு கண், அப்பதான் விஷாலமா இருக்கு. இப்ப அவளை பார்த்தா அப்படியே மோட்டை பார்க்குற மாதிரி இருக்கும், மோட்டை வழியை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனா எல்லாரும் பார்ப்போம், அப்படி புடைந்து புடைச்சிருக்கு, அப்படி விரிச்சிருக்கு. மிளிர்ந்து அதுல அழகான ஒரு பிரகாசம், கண்ணை பார்த்தாலே பிரகாசம். பெரிய பெருமாள் பண்ணா பார்த்தா ஒரு பிரகாசம், ஒரு மின்னல் மின்னல் போல வெட்டுறது. செவரி ஓடி அழகான ஒரு சிவப்பு ரேகை வருது. இந்த சிவப்பு ரேகைன்னு கேட்டா கருணையால வரும். எப்பவுமே கண்ணு எப்ப சேவிக்கும், கோபத்தினாலும் சேவிக்கும், கருணையால் சேவிக்கும். நம்ம போய் ரங்கநாதா ரங்கப்பிரபோ அப்படின்னு அந்த கண்ணு செவக்கிறதா, அந்த சிவப்பு ரேகை ஓடுதான். அப்ப வந்து கலிவாகி அழகான கருவிழியோடு நல்ல புடைச்சிருந்து பறந்துருந்து. அது எப்படின்னா எப்படி பறந்துருக்கா, அப்படியே விசாலமா இருக்கு அந்த பறந்து. அப்ப அவர் கண்ணிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது, அப்படி பறந்து நல்லா விழிச்சு பார்க்கிறார். மிளிர்ந்து அழகான ஒரு தேஜஸோட இருக்காது, ஜோதியோட இருக்கு. மிளிர்ந்து செவ்வரி ஓடி இவ்வளவு அப்ஜெக்டிவ் ஒரு கண்ணுக்கே கூட. நீண்டா பெரிவாள் கண்கள் என்னை பேதமை செய்தனவே. அந்த பெரிய கண்கள் எனக்கு பைத்தியம் பிடிக்க வச்சிரு போல் இருக்கே அப்படின்னு சொல்ற. என்னை பைத்தியம் பிடிக்க வச்சுருத்தேன் அந்த கண்கள். அப்படி பார்க்கிறவா. பின்னாடி ராமானுஜ சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார், தனுதாசன். அந்த தனுதாசனுக்கு ராமானுஜன் அந்த கண்ணை காட்டுறார். அவன் பெரிய மல்யுத்தக்காரனா இருந்தான், அவனை எல்லாரும் அவனை பார்த்துருந்தான். அவன் வந்து சொன்னா, அவன் வந்து தன் மனைவியான பொன்னாச்சிக்கு கொடை பிடிச்சின்னு போனான் ஒரு நாளைக்கு. இதை பார்த்து சுவாமி ராமானுஜர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்ட, இந்த காலத்துல சகஜம், அந்த காலத்துல சகஜம், ஏன்பா உன்னை கண்டு உலகமே சிரிச்சுட்டான். சிரிச்சதோடனே இவருக்கு வந்து உடனே இவங்க வந்து கேட்கறான், ஏன் என்னை பார்த்து சிரிச்சேன்னு கேட்டான். அப்ப அவர் சொன்னார், உலகமே உன் தோல் வலிமை கண்டு மயங்கிறது, நீ யாரோ பொண்ணுகிட்ட போய் மயங்கி போய் நடு ரோட்ல எல்லாரும் பாக்குற மாதிரி கொடை பிடிச்சின்னு போறேன்னு. இவ கண்ணழுக்கு நான் அடிமைன்னு சொன்னேன். அப்பதான் இவ காட்டுலயும் ஒரு கண்ணழை காட்டினா நீ ஒத்திப்பியான்னு கேட்டார் ராமானுஜன். ஒத்துக்கிறார். உடனே அவர் ஆட்சின்னு போய் சன்னதில இந்த பாசம் சொல்லி காட்டான். கரைவாகி புடை பறந்து மிளிந்து செவரை ஓடி நீண்ட பெரிவாட்கண்கள் பேதமை திருக்கண்களை பாரு, பெரிய பெருமாடு திருக்கண்களை பாரு, ரங்கநாதோட திருக்கண்களை பாருங்க காமிச்சாரோ இல்லையோ. பாக்குறான் காலம்பரத்திலே கொண்டு நிறுத்தி கொச்சு வச்சு காலம்பரத்திலே பாக்குறான். சாயந்தரம் ஆயிடுத்து, அவனுக்கு உலகமே மறந்து போயிடுத்து. அதுக்கப்புறம் அவனை உலுக்கி சாயந்தரம் ஆனவன கிளம்பின. என்ன அவ்வளவு நேரம் பார்த்துட்டான். ஏன்னா காமிக்கிறவா. அதனாலதான் நம்மளுக்கு அச்சகா என்ன பண்றா, நம்மள வந்து பாருங்க பெருமாள்னு சொல்லி கற்பூரார்த்தி பண்ணி காமிக்கிறா, தீபம் பண்ணி காட்டுறா. பாருங்க பெருமாள் நல்லா பாருங்க, காமிச்சா பதியும். அவன் சுவாமி ராமானுஜர் காட்டோடனே இவன் மனசு அப்படி மை மறந்து பார்த்தா உலகமே மறந்து போயிடுத்து. வெளியில வந்தவொடனே எத்தனை நாழி ஆச்சுன்னு கேட்டானா. அதாவது நாழி கேட்டான் வாசல் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல இருக்கு. வெளியில வந்தவொடனே நாழி கேட்டான் வாசல். அப்படி இந்த பாஷத்தை சொல்லி சுவாமி ராமானுஜர் பின்னாடி வந்த ஒரு தனுதாசனம் கூட ஒரு மல்யுத்தக்காரனை காட்டும் போது அவன் மயங்கினான்னா, இந்த ஆழ்வார் எத்தனை வருஷமா பெருமாளை தியானம் பண்ணி அனுபவிச்சவருக்கு மயக்கம் இல்லாம இருக்குமா. அதனால பெரியவாகி கரிவாகி புடைபறந்து மிளிந்து செவரி ஓடி நீண்டா பெரிவா கண்கள் பேதமை செய்தனவேன்னு சொல்றார். அதுக்கப்புறம் ஆலமரத்தில் மேல் ஒரு பாலகனான் நாள மேல உண்டா அரங்கத்தனையாம் கோல மாமணி ஆர்வம் உத்தும் தாமும் முடிவில்லாதோ நீலமேனி ஐயோ நீலமேனி. அது திருப்பி ஐயோ சார், அந்த திருமேனி அழக முழுக்க சார். அன்னைக்கு ஏற்கனவே ஆலந்தரையில ஒரு குழந்தையா இருந்து, ஆலந்தரையில வந்து குழந்தையா குழந்தையா தவந்த ஆலந்தரையில மேல வளர்ந்த எந்தவனாச்சு உன் திருவயிற்றுல உலகத்தனையும் திருவயிற்றுல வச்சுன்னா ஆலந்தரை மேல பள்ளி கொண்டவர். அவரால் செய்ய முடியாத காரியமே இல்லை. அதனால சார் கோல மாமணி ஆரம், அழகான ஆரங்கள்லாம் போட்டுருக்கார். அவர் திருக்கோலம் அவ்வளவு அழகா இருக்கு. நீலமேக சாமலனா இருக்கார். முடிவில்லாத அவருடைய எழிலுக்கு, அவருடைய அழகுக்கு ஒரு முடிவே கிடையாது. அது சொல்லி வர்ணிச்சு மாளாது முடிவில்லாத ஒரு எழில். நீலமேனி ஐயோ, நீலமேக சாமலனா இருக்கார், நீல வர்ணமா இருக்கார். நீலமேனி ஐயோ, திருப்பி அவரோட வர்ணத்தை அந்த கோலத்தை வர்ணிக்க முடியாம நிறங்கொண்டது நெஞ்சனை, என் மனசு முழுக்க நிறைஞ்சு போயிடுதுன்னு சொல்லிட்டார். அப்படி கடைசி பாசுர கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ண உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோ அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொண்டை காணாவே. இப்பவே பெரிய பெருமாள் எப்போதுமே கிருஷ்ணனா பார்க்கிற வரைக்கும், உற்சவான நம்பர் மாலை ராமரா பார்க்க வரைக்கும். நம்பர் மாலை நடவடிக்கை ரொம்ப நன்னா இருக்கும் ஸ்ரீரங்கத்துல, அதனால அவர் ராமராவே எல்லாரும் பார்ப்பான். அதாவது பெரிய பெருமாள் எப்பவுமே
கண்ணனாவே பார்ப்பேன். கண்ணனை ஏன் பார்ப்பேன்னா நிறைய வெண்ணெய் சாப்பிட்டு அது கலப்பு தீர வந்து படுத்துட்டு இருக்காங்க. பல வீட்டுல வெண்ணெய் திண்டு கலப்பு தீர படுத்துட்டு இருக்காங்க. நீ கூட நம்பருமாள் கொரட்டை விடுவாராம். இந்த கொரட்டை விடும்போது அதுல வெண்ணெய் வாசனை நொச்ச வாசனை அடிக்குன்னு பராசர் பட்ட கூட ஆச்சாரியன்னு சொல்றான். அவ கொஞ்சம் மூச்சு இழுத்து பார்த்தா தெரியாது. பெருமாள் கொரட்டை விடும்போது அந்த வெண்ணெய் கொச்சை வாசனை அடிக்குமா, கொச்சை நாற்றம் அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கண்ணன் தான் வந்து பெரிய பெருமாளா படுத்துன்னு இருக்கனால கொண்டல் வண்ணனை, அழகான கொண்டல்னா மேகம் போல வர்ணவடம், கொண்டல் வண்ணனை கோவலனாய். அன்னைக்கு வந்து இடையனா வந்து எல்லா வீட்லயும் வெண்ணெய் தின்னே கோவலனாய் வெண்ணெய் விண்டவாயன், எல்லா வீட்டிலும் வெண்ணெய் திருடிட்டு வந்து இங்க படுத்துட்டு இருக்காங்க. அது அழகா இங்க அனுபவிக்கிற கோவலாய் வெண்ணெய் உண்டவாயன். இந்த வாய் எப்படின்னா, இந்த வாய் எப்படி வெண்ணெய் சாப்பிட்ட வாய். வெண்ணெய் உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே, எண்ணெய் திருந்த உள்ளத்தை கவர்ந்தானே. வெண்ணெய் சொல்லி மனசு தானே, மனசு போல வெண்ணெய் போல மனசு வெள்ளையா இருக்கணும், வெண்ணெய் போல மனசு உருகணும், வெண்ணெய் போல மனசு சுத்தமா இருக்கணும். வெண்ணெயை உயர வைக்கிற உரிமையில வைக்கிற மாதிரி மனசை உயரத்துல வைக்கணும். அப்படி வெண்ணெய்க்குள்ள எல்லா தன்மையும் உண்டு. வெண்ணெயை ஒழிச்சு வைக்கிற மாதிரி நம்ம பக்தியை ஒழிச்சு வைக்கணும். பக்திக்கு டாம் கூடாது, ஆத்மார்த்த பக்தியா இருக்கணும். அப்படிப்பட்ட உள்ளத்தை தான் இங்க வெண்ணெய்ன்னு சொல்றான். அப்ப அப்படிப்பட்ட உள்ள உடையவனை பகவான் வந்து திருடுவானாம், வெண்ணெய் திருற போல வந்து திருடுவானா. அதனால என் உள்ளம் கவர்ந்தானே, வெண்ணெய் போல என் உள்ளத்தை நீ ஆக்கி என்னை உருக வச்சு நீயே வந்து எடுத்துட்டே, அந்த உள்ளத்தை எடுத்துட்டே. என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணிரங்கன். நீ அண்டர்கோன் இல்லையா, தேவாலுக்கெல்லாம் தலைவன், அது மட்டும் நித்திய சூரியலுக்கே தலைவன், வைகுண்டாதிபதி. அண்டர்கோன் அணியரங்கன், இந்த அழகான ஸ்ரீரங்கத்துல எனக்காதானே நீ வந்து படுத்துட்டு இருக்க. அணியரங்கன் அழகான ஸ்ரீரங்கத்துல என்ன மாதிரி ஒரு பாணன் வந்து பார்க்கணும்னு வந்து படுத்துட்டு இருக்கியாப்பா. அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள். அழகான நீ அமுது இல்லையா, அமுதன்னா எவ்வளவு சாப்பிட்டாலும் தகட்டாது, சாப்பிட்டுட்டே இருக்கலாம். பொதுவா ஸ்வீட் சாப்பிட்டா தகட்டும், அமுதம் மட்டும் சாப்பிட்டா தகட்டவே தான், எவ்வளவு சாப்பிட்டாலும் தகட்டாத அமுதம். பொதுவா வாயால சாப்பிட்டாதான் அப்படி வாயால சாப்பிட்டா தகட்டாதுன்னு தெரியும். ஆனா கண்ணாலே சாப்பிடலாம். இந்த கண்ணுக்கே ஒரு இனிமை, கண்ணே டேஸ்ட், கண்ணுக்கே திதிப்பா இருக்கான். இப்ப பெருமாள் கண்ணால தானே பாக்குறாரு, கண்ணால பாக்குறாரு, வாயால பாஷன்னு சொல்லிட்டு இருக்கார். கண்ணால பார்த்து வாயால அதை அனுபவிக்கிறார். இந்த கண்ணால பாக்குறான், கண்ணு திதிக்கிறான், எப்படி அமுதம் போல திதிக்கிறான், தகட்டாத இருக்கு. பார்க்க பார்க்க போரும் தோணல, பார்த்துட்டே இருக்குன்னு தோணுது, தகட்டாம இருக்கு. கண்ணு பார்த்து 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 கண்ணு திதிக்கிறது. இந்த கண்ணு திதிக்க தோண்டு அது என்ன ஆச்சுன்னா, அதை உள்ளத்துல போய் உள்ளத்துல இருந்து வார்த்தைகளா வந்து வாய் உன்னை பத்தி பாடி வாயும் திதிக்கிறது அமுதம் போல. அதனால நீ வந்து ஆறாமுதம் இல்லையா, அதனால என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாவே. அமுதம் போல அமுதமான உன்னை பார்த்த அப்புறம் நான் எதையும் பார்க்க கூடாது. இத்தனைக்கும் பெருமாளை பார்க்கணும் ஏங்கி இந்த ஆழ்வாருக்கு பெருமாள் கூப்பிட்டு தரிசனம் கொடுத்துட்டேன், ஆட்கொண்டு தரிசனம் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அவர் சொல்ல, இனிமே இந்த உன்னை பார்த்த கண்களால வேற எதையும் பார்க்க கூடாது, மற்றொன்றை காணா, வேற எதையும் பார்க்க வேண்டாம், பார்க்க கூடாதுன்னு சொன்னா. உடனே பெருமாள் சொன்ன, நீயே பார்க்கணும், என்ன பார்க்கத்தானே இவ்வளவு தவிச்ச, நீ தாண்டா என்ன பார்க்கணும், ஒன்ன மாதிரி உள்ளவன் தான் என்ன வந்து ஆழ்வான் நீ தான் வந்து பார்க்கணும், ஆழ்வீர் நீ தான் வந்து என்ன பார்க்கணும்னு நான் நீ தவிச்ச மாதிரி நானும் தவிச்சிருந்தேன். அதுக்காக உனக்கு தோல்ல சுமந்துட்டு உங்க சன்னதி கொண்டு வந்து உன் வாயினால இந்த 10 பாசுரம் பாதாதிகேஷம் அழகா பாடிட்டார் இல்லையா, பாசுரத்தை பெற்று என்னை நீ அனுபவிச்சா உன்னை விட்டு என்னாலும் பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்லி அப்படி என்ன பண்ணாரா, அப்படியே அவரை உறிஞ்சாராம். எப்படி உறிஞ்சாருன்னு கேட்டா, அப்படியே ஜோதி ரூபமா போய் பெருமாளோட போய் ஐக்கியமாயிட்டான். இது வியாக்கியானம் வந்து பெரியவா சொல்றா, காய்ச்சின இரும்பு கடுமையா காய்ச்சிருக்கா, அப்படி தகதகன்னு இரும்ப காய்ச்சிருக்கா. அதை கொண்டு தண்ணீரை தெளிச்சா அந்த தண்ணீர் போன இடம் தெரியாது, தண்ணீர் அப்படியே உறிஞ்சிடும். அது போல தண்ணீர் போல இவர் பெருமாளோட அழகுல உருகி இருக்கிற அந்த ஆழ்வார அப்படியே அழகை காட்டி அப்படியே உரிச்சு தன்னோட சேர்த்துட்டான். பரஞ்சோதியா தகதகன்னு அந்த காட்சி என்ப போல பரஞ்சோதியா இருக்கிற ஸ்ரீ ரங்கநாதர் அப்படியே இவரை உறிஞ்சி தன்னோட சேர்த்துட்டாராம். பெருமாளோட ஐக்கியமான ஆழ்வார் இவர் ஒருத்தர் தான். இன்னொரு ஆண்டாள் வந்து ஐக்கியமான ஆண்டாள் ஐக்கியமானது ஒரு ஆச்சரியம். ஏன்னா ஆண்டாள் வந்து தேவி, பெருமாளோட தேவி தானே ஆண்டாள். பூமி ஆண்டாள் வந்து தேவியா இருக்கிறதோட ஐக்கியம் ஆயிட்டான். ஆனா ஆழ்வார்கள் எல்லாருக்குமே கடைசியில் தன் சரீரத்தை வியோகம் பண்ணி பெருமாள் அடைஞ்சான்னு சரித்திரம். ஆனா திருப்பான ஆழ்வார் கொண்டிதான் பெருமாள் வந்து நீ எங்கேயும் என்னை பார்த்த அப்புறம் நான் உன்னை வேற எதையும் பார்க்க கூடாது, பிரார்த்தனை அப்படியே எடுத்துண்டு அப்படியே அவர் உறிஞ்சி தன் திருமேனிலேயே சேர்த்துனேன். இன்னைக்கு திருப்பானாழ்வாருக்கு தனி சன்னதி வச்சாலும் திருப்பானாழ்வார் பெருமாள் திருமேனிலேயே இருக்காருன்னு ஒரு இன்னைக்கு இருந்துட்டு இருக்க. அப்பேற்பட்ட ஆழ்வாரோட திருநட்சத்திரம் கார்த்திகை மாச ரோகிணி நட்சத்திரம், அந்த ஆழ்வார் அனுபவிக்கிற பாக்கியம் பெரிய பெருமான ஸ்ரீ ரங்கநாதர் நம்பெருமாள் கிருப்பையாலே கிடைச்சது. சுவாமி திருப்பானாழ்வார் திருவள்ளிய சரணம், குருநாத அனுகிரகம், ஸ்ரீ ராமார்ப்பணம்.